கூலி, லோகேஷ் கனகராஜ். Again and again he's proving that one of the best screenplay director. பர்சனலாக சொல்லணுன்னா எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, ஒன்லைன் ஸ்டோரியே நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சரி, அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலின்னு சரி, அப்புறம் வந்து ஒரு தொழிலாளி அப்படிங்கிற ஒரு சரி, இது எல்லாமே இந்த பேக்கேஜுக்குள்ளே இந்த படத்தில் வந்து அடங்கியிருக்கு. ஸோ அதனால இந்த படத்தோட வந்து பிரேக் டவுன் நான் பண்ண போகிறது இல்லை. மியூசிக் வைஸ் எப்போவுமே அனிருத் அவர் என்ன செஞ்சுருக்காரோ அதே மாதிரி இதில் வந்து அவரோட ஸ்கோர் அதிகமாகவே முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுருக்காரு. ஃபைட் சீன்ஸ் அதே மாதிரி தான். மாஸ்டர் படத்தில் இருக்கிற ஃபைட் சீன்ஸோ லியோ படத்தில் இருக்கிற ஃபைட் சீன்ஸோ அந்த அளவுக்கு வந்து இவரால் பண்ண முடியாது. நம்ம சூப்பர் ஸ்டார்னால வந்து அது செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்கு. ஸோ அவருக்கு கெப்பாசிட்டிக்கு என்னவோ அந்த ஃபைட் சீக்வன்ஸி இதில் வந்து இன்புட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீட்டாக எடுத்திருக்காங்க. நிறையா சீன்ஸ் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணி ஷார்ட்ஸ், நிறையா ஷார்ட், எக்கச்சக்கமான ஷார்ட்ஸ் இதில் இருக்குது. இந்த படம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நம்ம படம் பார்க்கும்போதே வந்து புரியுது, அது நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ வந்து என்னென்னா மெனக்கெட்டு ரொம்ப எழுதி ரொம்ப வந்து டெக்னிக்கல் வைஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. விஷுவல் ஓகே, ஸ்க்ரீன் ப்ளே ஓகே. எப்பவும் போல லோகேஷ் கனகராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே வந்து தரமான ஸ்க்ரீன் ப்ளே. ஸோ ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக கன்வே ஆகிற ஒரு விஷயம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான். ஆக்சுவலாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வெட்டு குத்து கொலை இந்த மாதிரி கேட்டகரி இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ அதை விட்டுட்டு வந்து யூ பை ஏ இல்லை யூ அப்படி வந்து கொடுக்க மாட்டாங்க. கிட்ஸும் ஓகே, ஃபேமிலியும் ஓகே, எல்லோரும் வந்து இந்த படத்தை வந்து போய் அழகாக பார்க்கலாம். ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். டெஃபினட்டாக வந்து இந்த படம் வந்து அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. உள்ளே வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டும் ஓகே, ஃபைட் சீன் ஓகே, எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. முக்கியமாக அந்த லொக்கேஷன் வந்து அந்த மேக்ஸிமம் இதில் வந்து 70% வந்து இருட்டிலே வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு லோகேஷ் கனகராஜ் ஒரு ட்ரம்ப் கடை இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. பார்க்காம ரிவ்யூ மட்டும் பார்த்துட்டு எந்த முடிவும் பண்ணிடாதீங்க. படத்துக்கு போங்க, பாருங்கள், பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். பட் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு படம். ஐ லவ் இட். லவ் யூ ஆல்.